எந்த ஊருக்கு போனாலும் அங்கே என்ன ஸ்பெஷல் என்றுதான் பலரும் கேட்டு பார்த்திருக்கிறோம். அதுபோலத்தான் புதுச்சேரி என்றவுடன் பலருக்கு மயக்கும் மதுவே ஞாபகத்தின் முன் இருக்கிறது. ஆனால் உண்மையில் புதுச்சேரிக்கு நிறைய சிறப்புகள் உள்ளன. புதுச்சேரியை பிரெஞ்சு கலாச்சாரத்தின் ஜன்னல் என்றார் நேரு. இங்குள்ள நேரான வீதிகளில் மரங்கள் அடர்ந்த பழமையான ஒயிட் டவுன் நகரத்தில் நடந்து செல்வதே சுற்றுலா பயணிகளுக்கு அலாதி பிரியம். இங்கே தமிழ் கணவரும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மனைவியும் இணக்கமாக வாழ்வதை காணலாம். அதனால்தான் பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு 60 ஆண்டுகளுக்கு மேலாகியும் பிரெஞ்சுக்காரர்களின் மொழி, கலை, பண்பாடு ஆகியவை புதுச்சேரியில் இன்றும் பசுமையாக இருக்கிறது. அதுபோலவே பெத்தாங் என்ற பெயரை கேட்டவுடன் ஏதாவது சாப்பாட்டின் பெயரா என குழம்பிவிட வேண்டாம். இதுவும் புதுச்சேரி ஸ்பெஷல் தான். கிராமங்களில் விளையாடும் கோட்டிப்புல், கோலிகுண்டு, பம்பரம் போல பிரான்சின் ஒரு கிராமப்புற விளையாட்டு தான் பெத்தாங். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் பெத்தாங் விளையாட்டை பார்க்க முடியாது. இது பிரெஞ்சுக்காரங்களுடைய நேஷ்னல் கேம் அங்கே ஃப்ரான்ஸில். இங்கே அவங்க இருக்கும்போது இந்த கேம் இங்கே விளையாடின்னு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஊருக்காரங்க அதை கற்றுக்கின்னு அவங்களும் விளையாடினுக்கிறாங்க. அந்த கேம் விளையாடும் போது அந்த கேமில் தான் இருக்கும் என்னெல்லாம், மற்ற எதுலேயுமே இருக்காது. அது ஒரு மனசுக்கு மூளைக்கெல்லாம் ரொம்ப ஒரு அமைதி, மற்றதெல்லாம் மறந்துட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிம்மதியாக இருக்கலாம். இந்த விளையாட்டு ஏறக்குறைய 60 ஆண்டுகளாக விளையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களும் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. டென்னிஸு போன்றோ, கிரிக்கெட்டை போன்றோ செல்வந்தர்கள் தான் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாக இருந்தது. இது அனைத்து தரப்பு மக்களும், அரசு ஊழியர்கள், சாதாரணமான தொழிலாளர் முதல் கொண்டு இந்த விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். புதுச்சேரியில் பாரம்பரியமான பெத்தாங் விளையாட்டு 1960ஆம் ஆண்டு பிரெஞ்சு அரசின் முன்னாள் இராணுவ வீரர் ஷெரான் மரி விதார் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. பிரெஞ்சியர் காலங்களில் கவர்னர் முதல் பொதுமக்கள் வரை விரும்பி விளையாடிய இந்த விளையாட்டை தற்போதும் புதுச்சேரியில் காணலாம். சின்ன வயசுலேருந்து 60 முதியோர் வரைக்கும் விளையாடுறாங்க. முதியோர் காலத்துக்கு போகக்குள்ளே இதை குனிஞ்சு எடுத்து விளையாடக்குள்ளே நடந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு விளையாடின்னு இருக்கக்குள்ளே இந்த எந்த நோயும் இல்லாமல் இருக்குது. ஒரு நல்ல மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் என்னுடைய விளையாட்டுங்க இது. இப்போ நம்ம ஒரு குண்டு அடிக்கும் போது நம்ம சந்தோஷமாக இருக்கும், அடித்து வரும்போது மனசு கஷ்டமாக இருக்கும். இது எதை உணர்த்துதுன்னா, வாழ்க்கையில் தோல்வி வெற்றி சகஜம். வெற்றி வரும்போது நம்ம சந்தோஷமாக இருக்கணும், தோல்வி வரும்போது அதை தொழிலக்கூடாது. திரும்பி அடுத்த குண்டு நம்ம அடிக்கிறோம் இல்லையா, அடிக்கும் சந்தோஷமாக. அந்தமாதிரி வாழ்க்கையில் அது ஒரு இது. ஆரம்ப காலகட்டத்தில் 60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4 கிளப்பு தான் இருந்தது பாண்டிச்சேரியில். இன்றைக்கி 125 கிளப்பு இருக்குதுங்க புதுச்சேரி மாநிலத்தில். டோர்னமெண்ட் விளையாடுறவங்க கிட்டத்தட்ட 800 பேர் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அதிகப்படியாக இளைஞர் தான் இதில் இப்போ விளையாடுறாங்க. பெத்தாங் விளையாட்டு அழிந்து போகாமல் இருக்க 1994ஆம் ஆண்டு முதல் நியூ பெத்தாங் அசோசியேஷன் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மாநில அளவிலான பெத்தாங் போட்டி 3 நாட்கள் நடைபெறும். இதில் இளைஞர்கள், முதியவர்கள், மாணவர்கள் என வயது வித்தியாசமின்றி கலந்து கொண்டு கலக்குவர். வேறு எங்கும் காண முடியாத இந்த பெத்தாங் போட்டி புதுச்சேரி மாநிலத்தின் ஓர் வரலாற்று அடையாளம் என்றால் அது மிகையாகாது.